தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா, தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா, தேநீரின் உன்னத கிளை. பாடசாலை மாணவர்களுக்கு ஊடகத்துறை தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வகையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்யும் சேலமர்வின் 100வது அத்தியாயம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக சேலமர்வின் 100வது அத்தியாய பூர்த்தி விழா பின்னவல தேசிய பாடசாலையில் இன்று நடைபெற்றது. பின்னவல தேசிய பாடசாலைக்கு இன்று முற்பகல் சென்ற எம்டிவி எம்பிசி ஊடக வேலையமைப்பின் உயரதிகாரிகளுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருக்கும் இதன்போது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மங்கள விளக்கேற்ற நிகழ்வை அடுத்து 100வது சேலமர்வின் பூர்த்தி விழா இனிதே ஆரம்பமானது. සියවෙනි වැඩසටහන විදියට පින්නවල මධ්‍ය මහා විද්‍යාලයේ මගේ පින්වත් දරු 100வது சேலமர்வில் நமது பாடசாலை மாணவர்கள் கற்றுக்கொண்ட விடயங்களே ஏராளம். ஊடகத்தின் தொடர்பாடல் முறைகள் குறித்து நேர்த்தியாக கற்பித்தார்கள். செய்தி அறிக்கையிடல், துணி, ஏற்ற இறக்கம் தொடர்பில் சிரச டிவியில் நான் ஆரம்ப காலம் முதல் காணும் சில ஜனரஞ்சக மாணவர்கள் கற்பித்தார்கள். තමන්ගේ කටහඬ පාලනය කරගන්න ආකාරය මම නම සඳහන් නොකළ සිරස ආයතනයේ ආරම්භයේ සිට දක්නට ලැබෙන பிரதான முகனு டிக கதா கரா. இதற்கு முன்னர் நடைபெற்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் சேலமர்வுகளில் பங்கு பற்றிய பாடசாலைகளை சேர்ந்த அதிபர்களும் மாணவர்களும் இன்றைய வைபவத்தின் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அழைப்பு பாடசாலை ஒன்றின் மாணவன் இசைத்த இந்த பாடல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. நியூஸ் ஃபர்ஸ்ட் அவுட்ரீச் இணையதளமும் நியூஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் இணையதளமும் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலைவரிசை பணிப்பாளர் ஷிவான் டானியலினால் இதன்போது அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. www.newsfirst.lk என்ற நமது உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் பிரவேசித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் அவுட்ரீச் இணையதளத்தை பார்வையிட முடியும். அந்த இணையதளத்தினூடாகவே கிளாஸ் ரூம் இணைய பக்கத்திற்கும் பிரவேசிக்கலாம். நியூஸ் ஃபர்ஸ்ட் சேலமர்வு தொடர்பான அனைத்து தகவல்களும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. අපේ අරමුණුනේ පාසලෙන් පාසලට ගිහිල්ලා මේ සංනිවේදනය කියන්නේ මොකක්ද මාධ්‍ය හසුරුවන ஒவ்வொரு பாடசாலையாக சென்று தொடர்பாடல் ஊடகத்தினை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பில் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதே எமது நோக்கமாக இருந்தது. இது இலகுவான விடயம் அல்ல. இன்று 100வது சேலமர்வை நாம் நடத்தியிருந்தாலும் இதனை நடத்துவதற்கு நாம் 300 நாட்களை செலவிட்டுள்ளோம். 500 சேலமர்வுகளை எதிர்வரும் காலத்தில் நடத்த வேண்டும் என எமது நிறுவனத்தின் தலைவரின் செய்தியை எமது அலைவரிசை பணிப்பாளர் தற்போது கூறியிருந்தார். අද අපි පටන් ගන්නේ අලුත් ගමනක්. අලුත් ඉලක්කයක්. 509 අසරත් අපි 1000ක් කරමු. 7000 நாம் புதிய பயணம் ஒன்றை இலக்கொன்றையே இன்று ஆரம்பித்துள்ளோம். 500 அல்ல, 1000 சேலமர்வுகளை நாம் நடத்துவோம். 7000 பாடசாலைகள் இருந்தால் அனைத்திலும் நடத்துவோம். பிரச்சனை இல்லை. எமது பயணத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு பலர் முயற்சிக்கலாம். பிரச்சனை இல்லை. எமது பயணம் வித்தியாசமானது. எமது நிறுவன தலைவரின் வழிகாட்டலின் கீழ் நாம் அனைவரும் மிகவும் பின்னடைவான இடத்திலிருந்து எவ்வித பாகுபாடுகளும் வெட்டுகளும் இன்றி இந்த இடத்தை அடைந்துள்ளோம். தமது இலக்குகளை எட்டுவதற்கான எளிமை மற்றும் முயற்சி இருந்தால் அவர் எவராக இருந்தாலும் அதனை அடைவதற்கான சந்தர்ப்பம் எமது நிறுவனத்தில் உள்ளது. இதுவே எமது நிறுவனத்தின் விசேட அம்சமாகும். இதனை இந்த மாணவர்களுக்கும் பெற்றுத்தரும் பொருட்டே நாம் இந்த சேலமர்வுகளை ஆரம்பித்திருந்தோம். கல்வி பொதுத்தராதர, சாதாரணதர மற்றும் உயர்தர மாணவர்களே இங்குள்ளீர்கள். நாளை நீங்கள் சமூகத்தில் பிரவேசிக்கும் பொழுது நீங்களே இந்த நாட்டின் சிற்பிகளாவீர்கள். எத்தனை அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஏற்பட்டாலும் மனித வளத்தை முகாமைத்துவம் செய்தாலே இந்த உலகத்தை எம்மால் வெல்ல முடியும். அவசர தேவைகளின் போது பயன்படுத்தக்கூடிய தொலைபேசி இலக்கங்கள் அடங்கிய நியூஸ் ஃபர்ஸ்ட் அறிமுக அட்டையும் இதன்போது வெளியிடப்பட்டது. பின்னவல தேசிய பாடசாலை அதிபரினால் இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது.